வெல்கம் டு திருச்சி லா அகாடமி. இப்போது இந்த வீடியோவில் ஷெட்யூல்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஷெட்யூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 மூலமாக நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் ஆனிச்சு. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆகும்பொழுதே நமக்கு ஷெட்யூல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா ஷெட்யூல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஆர்டிக்கல்லே ஷெட்யூல்ஸை உள்ளுக்கே இன்சர்ட் பண்ணலன்னா, ஆக்சுவலாக ஷெட்யூல்டு நிறைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை பற்றி கொடுக்கும். சப்போஸ் இப்போ ஆர்டிக்கலில் இப்போது பிரசிடெண்ட்டு ஜட்ஜஸோட சேலரி அப்படின்னா அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஷெட்யூல்ஸில் தனியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஷெட்யூலில் தனியாக கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, நம்ம ஆர்டிக்கிளை ஒவ்வொருத்தரையும் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா ஆர்டிக்கிளுக்கு போய் ரீரைட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஷெட்யூலில் அமெண்ட்மெண்ட் பண்ணினாவே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தனியாக நமக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் 1 by 1 நம்ம பார்ப்போம். இனிஷியலாக நமக்கு 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது. இப்போ நமக்கு ஆட் பண்ணி மொத்தம் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. நமக்கு ஃபஸ்ட்டு ஷெட்யூலை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி வித் தேர் டெரிட்டோரியல் அந்த பவுண்ட்ரிஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடியது. நமக்கு ரிலேட்டட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 1 and 4. அதே மாதிரி இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, 1956 மூலமாக நமக்கு அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மொத்தம் 4 பார்ட்டாக இருந்தது. இப்போ அஸ்ஸாம், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்ட் பெங்கால் ஒரு பார்ட்டாகவும், ஹைதராபாத், மைசூர், ராஜஸ்தான் ஒரு பார்ட்டாகவும், அந்த சீஃப் கமிஷனர் அதாவது லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபாலோ பண்ணக்கூடிய பார்த்துக்கக்கூடிய டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா இதெல்லாம் ஒரு கேட்டகரியாகவும், அடுத்து பார்ட் டியாக யூனியன் டெரிட்டரியாகவும் இருந்தது. ஆனால் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956க்கு அப்புறம் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரித்ததுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு 2 டயர் சிஸ்டமாக மாற்றி கொண்டுட்டு வந்துடாச்சு. ஸோ அதுங்க கீ ஆஸ்பெக்டாக போட்டிருக்கேன். 2 டயர் சிஸ்டம். 2 டயர் சிஸ்டம்னா ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரியை அப்புறமா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 4 கேட்டகரியில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அதோட பவுண்ட்ரிஸ், அதோட டெரிட்டரி, அதோட ஏரியாவை கொடுத்துருக்கு. ரிலேட்டட் ஆர்டிக்கல் 1 and 4. அடுத்து செகண்ட் ஷெட்யூலில் பார்த்திங்கன்னாமே இது என்ன எதை பற்றி கீ பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த ரெமுனரேஷன், சேலரி, அலவன்ஸு, இது அந்த ஹையர் கேடருக்கான பீப்புளுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். இதோட டைட்டில் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எமுலுமெண்ட்ஸ் அலவன்ஸ். யார் இருக்குது? பார்ட் ஏவில் பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர் கொடுத்துருக்காங்க. பார்ட் பி இல்லை. பார்ட் சியில் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் லோக்சபா அண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. பார்ட் டியில் ஜட்ஜஸோட அலவன்ஸை பற்றி சொல்லியிருக்கு. பார்ட் இ சிஏஜி. ஸோ இதுக்கு ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 59, 65, 75, 97 இந்த மாதிரி பார்த்திக்கலாம். இப்போ 59 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசிடெண்ட் ஆஃபீஸை பற்றினது. இப்போ 65 அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் வரும். 75 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அந்த கேட்டகரி வரும். ஸோ எல்லாருக்குமே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ 221 எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 221 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சேலரி ஆஃப் அந்த ஜட்ஜஸோட சேலரி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே. ஸோ அந்த இப்போ சப்போஸ் இப்போ 186 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சொல்லணும்னா 186 சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் அண்ட் த சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் இந்த கேட்டகரி. ஸோ இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே ரெகுலர் ஆர்டிக்கிளில் இருந்து நமக்கு தனியாக ஷெட்யூல்ஸில் கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் கீ ஆஸ்பெக்ட் சேலரி ரிவிஷனை பற்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் சேலரி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டாகவே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அடுத்து தேர்டு ஷெட்யூலுக்கு டைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத்ஸ் ஆர் அஃபிர்மேஷன்ஸ். இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பதவி பிரமாணம் எடுப்பாங்க, அடுத்து சத்திய பிரமாணம் எடுப்பாங்க இல்லையா.
அதான் ஓத் ஆஃப் ஆஃபீஸ், ஓத் ஆஃப் சீக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மினிஸ்டர்ஸ் அவங்க கூட இருக்கக்கூடியது. இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஓத் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ஷெட்யூலில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஃபார்ம் வந்து 1, 2, 3, 3A, 3B இப்படியெல்லாம் இருக்குது நமக்கு. அந்த ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 வரும். இதே வந்து சப்போஸ் சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃபார்ம் 4. அவங்க ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபார்ம் 4. இது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணி வந்திருக்கும். இது வந்து 6th அமெண்ட்மெண்ட் வந்துல இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது எல்லாம் என்ன இனிஷியலாக இருந்தது ஃபார்ம்ஸ் வேறு, அதுக்கப்புறமா இருந்தக்கூடிய ஃபார்ம்ஸ்லாம் மாற்றிருக்கிறாங்க. நமக்கு 16th அமெண்ட்மெண்ட், நாட் 6th, 16th அமெண்ட்மெண்ட் 1963 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு 4th ஷெட்யூல். 4th ஷெட்யூல் வந்து நம்ம இந்த ராஜ்யசபா சீட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சீட்டு தான் சொல்கிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 பேர் இருக்குது. 18 பேர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்போது ஆந்திரா எல்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது வேறு நம்பர், நமக்கு பிரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. இது வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கீ ஆஸ்பெக்ட் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. 233 சீட்ஸ். இதில் வந்து நாமினேட்டட் சீட்ஸ்னு தனியாக ஒன்று உண்டு. ஒரு 12 பேரை வரைக்கும் நமக்கு சேர்த்துக்க முடியும் நாமினேட்டட் சீட்ஸு. இது வந்து ஸ்டேட்ஸுக்கும் உண்டு, யூனியன் டெரிட்டரிக்கும் உண்டு. ஓகே, ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் 4 and 80 எடுத்துக்கோங்க. 4 and 80 ரிலேட்டட் ஆர்டிக்கல். ஸோ இப்போ 18 எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அது ரிலேட்டடு வரும். ரைட். ஸோ இது வந்து ராஜ்யசபாவோட அந்த கவுண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா நமக்கு அந்த ராஜ்யசபா கவுண்ட் வந்து 250 வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. சார் அப்போ எனக்கு 233 நாமினேட்டட் ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 245 வந்துடும். எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 5 பேரை வந்து கொண்டுட்டு வர முடியும். அப்படி அதை விட அதிகமான இப்போ என்ன புதுசாக பார்லிமெண்ட்லாம் கட்டியிருக்கிறாங்க லோக்சபா ராஜ்யசபாவுக்கெலாம். இப்போ வந்து நம்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட்டு போயாகணும். நெக்ஸ்ட்டு 5th ஷெட்யூல். ஸோ 5th ஷெட்யூலோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா அண்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இது பார்ட் ஏ வந்து ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். அதாவது ஸ்டேட்ஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டேட்ஸு, பட்டு அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இல்லாத மாதிரி வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில். அடுத்து வந்து பார்ட் பியில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு. இதில் வந்து ட்ரைப்ஸ் அட்வைசரி கமிஷன் எப்படி இருக்கணும், ஷெட்யூல்டு ஏரியாவில் லா எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும், அது மாதிரி நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கவர்னருக்கு வந்து நிறைய ஒரு பவர் வந்திருக்கும் இந்த கேட்டகரியில் வந்து கவர்னர்ஸ். ஏன்னா ஒரு சில ஷெட்யூல்டு ஏரியாவில் வந்து கவர்னர் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அந்த ஏரியாவில் வந்து அவங்க வந்து பண்ண முடியும், ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது 7th அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குது. ஏன்னா இப்போ 7th அமெண்ட்மெண்ட்டில் என்னென்னா கவர்னர், இப்போ வந்து கவர்னர், அதுக்கு முன்னாடி ராஜ் பிரமுக் அப்படின்னு இருக்கும். ராஜ பிரமுகர்னு சொல்கிறோம் இல்லையா, பிரமுகர், ராஜ் பிரமுகர், அந்த வேர்டை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு கவர்னர்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் 7th அமெண்ட்மெண்ட்டோட ஸ்பெஷல். அதில் நமக்கு அது கொண்டு வந்து 1956 வந்துருச்சு நமக்கு. ஸோ நான் கீ ஆஸ்பெக்ட்னா ரிலேட்டட் டு ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு. இதில் வந்து பார்லிமெண்ட்டு வந்து ஜென்ரலாக அந்த ஷெட்யூல்டு ஏரியாவை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த ஏரியாஸ், அந்த ஷெட்யூல்டு ஏரியா ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறோம். ரிலேட்டடு ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 244. ஸோ 244 பார்ட் 1. ஸோ பொதுவாகவே 244 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் தான். அதாவது பார்ட் 10 இருக்கக்கூடியது.
அடுத்து சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட். சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் வந்து டைட்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். முன்னாடி சொன்னோம் இல்லையா, எக்ஸப்ட் அஸ்ஸாம் மேகாலயா அப்படி சொன்னோம் இல்லையா. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸு ரிலேட்டட் ஆர்டிக்கல் 244 தான். அண்டு 275 உண்டு நமக்கு ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ். இப்போ 275 வந்து நமக்கு அந்த அந்த கிராண்ட்ஸ் அந்த இது எப்படி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 49th அமெண்ட்மெண்ட்டில் நமக்கு சொல்லியிருக்கு நமக்கு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கு. அடுத்து இதில் உள்ளுக்கு வந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த அந்த அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இவங்களுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்கு எப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ், அங்கே இருக்கிற லோக்கல் அத்தாரிட்டிக்கெலாம் வந்து நிறைய பவர் உண்டு. அதை வந்து மாற்றி வைக்கக்கூடிய அந்த இது வந்து கவர்னருக்கு, பார்லிமெண்ட்டுக்கும், அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். இதில் பொதுவாக இந்த ட்ரைபல் ஏரியாஸ் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. உள்ளுக்கு வந்து என்னென்னா அந்த ட்ரைப்ஸ் ஏரியாவில் வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸு, அது ரீஜனல் ஃபண்டு ரைஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு லீஸுக்கு விடுறதுக்கோ லைசன்ஸ் கொடுக்கறதுக்கோ உள்ள அந்த பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடியது. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து உள்ளுக்கு வந்து இப்போ சப்போஸ் ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்கணுன்னா கூட மற்றவங்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது. இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் வந்து ஆரிஜினேட் பண்ணும், பர்மிஷன் கொடுக்கும். அந்த லோக்கல் ட்ரைப்ஸுக்கு மட்டும்தான் அதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 6th ஷெட்யூல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ட்ரைபல் ஏரியாஸ் லைக் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்ஸ். ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7th ஷெட்யூல். இதுதான் நமக்கு வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய, கிளாஷ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா, கிரே ஏரியா நமக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இதில் 7th ஷெட்யூலில் வந்து மொத்தம் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன்று யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு. நமக்கு இப்போ வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு ஏரியா இது. நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடியதுன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 246 வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிகல் 246 அந்த என்னென்ன சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், இப்போ பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ரிலேட் பண்ணி இது கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ யூனியன் லிஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 97 சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். அது வந்து அடிக்கடி 1-2 சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் 61, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டு 42, 15th அமெண்ட்மெண்ட்டு, 101 அமெண்ட்மெண்ட். 101ங்கிறது நமக்கு அந்த டேக்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடியது. யூனியன், ஸ்டேட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் இப்போ மிலிட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது எதில் வரும் அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ வந்து இப்போ கோர்ட் இருக்குது, அதுவும் ரிசர்வ் பேங்கு, போஸ்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பேட்டன்ட்டு, இந்த மாதிரி வெயிட் மெஷர்மெண்ட்ஸு, இது எல்லாமே யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடியது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ நமக்கு இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சென்சஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். அது நமக்கு வந்து சப்ஜெக்ட் 69 இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் லிஸ்ட்டு. டேக்ஸ், எஸ்பெஷலி டேக்ஸ் நமக்கு தெரியும். ரைட். சர்வே எடுக்கிறது, இது எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் பவர் ஆஃப் கோர்ட்ஸ், இதை கோர்ட் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே யூனியன் லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ், நமக்கு போலீஸு, லோக்கல் கவர்மெண்ட்டு, ப்ரிசனு, நமக்கு ரோடு, பிரிட்ஜஸ்ஸு, இதெல்லாம் வந்து பார்க்குறது, அக்ரிகல்ச்சரு, ஃபிஷரிஸு, அதேமாதிரி லோக்கல் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் அண்டு காமர்ஸ் இது உள்ளது. ஆக்சுவலாக ட்ரேட் அண்டு காமர்ஸஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேயே வரும். ஒரு சில இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். ரைட். ஸோ இது வந்து நமக்கு இப்போ சப்போஸ் இப்போ டேக்ஸஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங், நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். டேக்ஸ் வந்து யூனியன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள்,
டேக்ஸஸ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் இப்படி கொடுத்தாங்கன்னா அது ஸ்டேட் லிஸ்ட்டாக யூனியன் லிஸ்ட்டானு பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுனா சொத்து வரி இதுக்கெல்லாம் வந்து யார் இது போடுறாங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்டு தான் போகும். ஸோ இப்போ ஸ்டேட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு இதில் வந்து குழப்பமாக வர்றாப்புல 1-2 கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம். அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 சப்ஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பொதுவாக சொல்கிறாங்க அப்படின்னா யூனியனுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் உள்ள அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸை வந்து சொல்லக்கூடியது அதுதான் இது நமக்கு. அடுத்து 8th ஷெட்யூல் ஆர்டிக்கல் 344 351 ரிலேட்டடு. 351 நமக்கு தெரியும் ஹிந்தி ரிலேட்டடு ஆர்டிக்கல் அது. ஸோ நமக்கு மொத்தம் வந்து 8th ஷெட்யூலில் வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ 8th ஷெட்யூலில் வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்குது. கீ ஆஸ்பெக்டே போட்டிருக்கோம் லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ 22 லாங்குவேஜஸ் எல்லாமே இனிஷியலாகவே இருந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு கான்ஸ்டியூஷன் வைக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்தது, இப்போ மொத்தம் இருக்கிறது 22 லாங்குவேஜஸ் ஆர் தேர். ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு டைமில் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு ஆட் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம இப்போ குஜராத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 71 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1992 தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 8th ஷெட்யூலில் ஓகேங்களா. ஸோ இனிஷியலாக இருந்தது அஸ்ஸாமு, பெங்காலி, மராத்தி, ஒடியா, தமிழ், பஞ்சாபி, தெலுங்கு, உருது, சான்ஸ்கிரிட்டு, கன்னடா, காஷ்மீரி, மலையாளம் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டில் ஒவ்வொன்று கொண்டுட்டு வந்திருக்கோம். எந்த அமெண்ட்மெண்ட்டில் உள்ளுக்கு ஆட் ஆகிருக்குங்கிறத ப்ராக்கெட்டில் பார்த்துக்கோங்க. மைத்திலி, சந்தலி இது எல்லாமே வந்து 1992 தான் ஆட் பண்ணுறாங்க. 1992 தான் கொங்கணி, மைத்திலி, சாந்தலி, நேபாளி, குஜராத்தி, டோக்ரி இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ கடைசியாக ஆட் ஆனது பார்த்தீங்கன்னா போடோ 92 இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2003 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 9th ஷெட்யூல். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 8 ஷெட்யூல் தான் இனிஷியலாக இருந்தது. இது 9th ஷெட்யூல். 9th ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் 1951 ஆட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்சர்ட் பண்ணியிருந்தது. ஸோ இது வந்து எது ரிலேட்டட் அப்படின்னா லேண்ட் ரிலேட்டடு. ஸோ இதில் வந்து லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், கிட்டத்தட்ட 200க்கு மேலே இருக்கும். 284 வரைக்கும் இருக்குது நமக்கு லிஸ்ட்டு இதில் உள்ளுக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருந்தக்கூடிய அந்த லேண்டு ரீஃபார்ம்ஸு, அக்ரிகல்ச்சர் லேண்டு ரீஃபார்ம் பண்ணுறது, ஒரு சில வந்து டென்யூரை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பது, இது மாதிரி நிறைய இருக்குது நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் வந்து 31B போட்டிருக்கேன். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் வந்து பீகார் லேண்ட் ஆக்ட்னு போட்டிருக்கேங்க இல்லையா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் லேண்ட் ஆக்ட்னு போட்டிருக்கிறேன். ஸோ அது எந்த மாதிரியான ஆர்டிக்கிளோட அமெண்ட்மெண்ட்டுன்னா இப்போ 42, 40, 78, 47, 34 இதெல்லாம் உள்ளுக்கு போட்டிருக்கேன் நமக்கு. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது அமெண்ட்மெண்ட்டோட ரிலேட்டடு. ஓகே. ஸோ இது 9th ஷெட்யூல் வந்து ரிலேட்டட் வித் லேண்ட். 10th ஷெட்யூல் provisions as to disqualification of ground of defection. இது வந்து நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நமக்கு. கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் ரிலேட்டட் ஆர்டிக்கல் 102, 191. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணது வந்து 52 அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. 1985 ஆட் பண்ணியிருக்கு 10th ஷெட்யூல். அடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு 11th ஷெட்யூல். இப்போ 11th ஷெட்யூல் வந்து ரிலேட்டட் டு பஞ்சாயத்து, அதாவது ஸ்பெசிஃபை த பவர்ஸ், அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து. இது ஆர்டிக்கல் 243Gயில் இருக்குது ரிலேட்டட் ஆர்டிக்கல். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து ஆட் ஆனது வந்து 73 அமெண்ட்மெண்ட்டு 1992 ஆட் ஆகிருக்கு 73. ஸோ இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது வந்து எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர், வாட்டர் மேனேஜ்மெண்ட், காதி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூலு, லைப்ரரி, ஃபேமிலி வெல்ஃபேர், உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ இது மாதிரி அடல்ட் எஜுகேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்,
ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி அசெட் இந்த மாதிரி ஒரு 29 சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க லோக்கல் பாடி, அதாவது பஞ்சாயத்து ரிலேட்டடு. நெக்ஸ்ட் 12th ஷெட்யூல். 12th ஷெட்யூல் வந்து ஸ்பெசிஃபைஸ் த பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ஸோ இது வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 பிரகாரம் இதை ஆட் பண்ணியிருக்கு. ரிலேட்டட் ஆர்டிக்கிள் வந்து 243W. ஆர்டிக்கல் 243W. இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது எஸ்பெஷலி டவுன் பிளானிங், லேண்ட் யூஸஸ், ஸ்லம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பரியல் கிரவுண்ட், லைட்டிங், பார்க்கிங், பஸ் ஸ்டாப்ஸு, அது மாதிரி காட்டில் பாண்ட்ஸு, இந்த மாதிரி பப்ளிக் அம்யூனிட்டிஸ், ஸ்ட்ரீட் லைட்டு உள்பட எல்லாமே இந்த முனிசிபாலிட்டி ரிலேட்டடான ஒர்க்கை இங்கே வந்து நமக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 12th ஷெட்யூலில் இருக்கக்கூடியது. அப்போ 11th ஷெட்யூல் வந்து பஞ்சாயத்து, 12th ஷெட்யூல் வந்து முனிசிபாலிட்டி, அமெண்ட்மெண்ட் வந்து 73, 74. ஸோ இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்குறோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ஷெட்யூல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் சொல்ல போகிறதில்ல, கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். If a new state is to be created, which one of the following schedule of the constitution must be amended? எந்த ஷெட்யூலை வந்து நியூ ஸ்டேட்டு கிரியேட் பண்ணணும்னா அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அடுத்து which schedule contains the provisions for the administrative and control of scheduled area in several states? தேர்ட் ஷெட்யூலா, 5th, 7th, 9th சொல்லுங்கள். அடுத்து 9th ஷெட்யூல் வந்து வாஸ் ஆடட் பை எந்த அமெண்ட்மெண்ட் பிரகாரம் 9th ஷெட்யூல் ஆட் ஆச்சு? ஏன்னா இனிஷியலாக 8 இருந்தது, 9, 10, 11, 12 வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறோம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். 6th ஷெட்யூல், 2nd, 12th, 5th அதுக்கான ஈக்குவலண்ட் ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ 3rd, 9, 4th, 10th. ஸோ இதுக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாம்ஸில் கேட்ட இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இது. ஸோ நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.